வெல்கம் டு பிரியாஸ் ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்து அதை வாசனை வர வரைக்கும் வறுக்க போகிறோம். ஏதாவது ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் இப்போது ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்க போகிறோம். அந்த தேங்காயோட 2 ஏலக்காய் வச்சு மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பவுடராக அரைச்சிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நட்ஸ் எடுத்துக்கிறோம். நான் வெறும் முந்திரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி பாதாம் ரெண்டும் கலந்து கூட ஒரு கப் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேட்டில் நல்லா நெய் தடவி எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் துருவின தேங்காவை எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே ஃப்ரெஷ் தேங்காவாக எடுத்துருக்கிறதுனால அதில் இருக்க ஈரப்பதம் போக இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். இது நம்ம வறுக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு தேவையான மற்ற பொருட்களை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். 2 கப் அளவுக்கு ஜீனி, 1 கப் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கிறோம். இது 3மே நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு. இது பாருங்கள் பொலன்னு வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா சிம் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவு கொட்டி நல்லா ரெண்டுத்தையும் ஒன்று சேர நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அடுப்பை நிறுத்தணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாமே செஞ்சுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கிறோம். இந்த நட்ஸு போடாமலும் நம்ம செய்யலாம். ஆனால் நட்ஸ் போடும்போது நமக்கு அந்த கேக்கோட ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஸோ இப்போ அந்த நட்ஸ் பவுடரும் இதோட கலந்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை. அதனால் ரொம்ப பிகினர் கூட இந்த கேக்கை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க, எனக்கு 1 கப் அளவுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தால் கூட இந்த எல்லாத்தையும் மெஷர் பண்ணி கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நிறையா செஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லாவே கலந்துருச்சு. இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் சேர்த்துக்கலாம். நெய் இதுக்கு கண்டிப்பாக இந்த 1 கப் அளவுக்கு ஊற்றணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய்யை இதோட ஊற்றிட்டு நம்ம அந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கடலை மாவில் கட்டியே தட்டாது. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணும்போது நல்லா கலந்து விட்டுருக்கோங்க. அடுப்பு இன்னமும் சிம்மில் தான் இருக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி ஆகிற மாதிரி இப்போ தெரிஞ்சாலும் ஆனால் இது கட்டி ஆகாது. இப்போ இந்த மாவோட இந்த கடலை மாவு நல்லா கலந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை சேர்த்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவு அந்த மாதிரி ஒரு ரேஷியோவுக்கு 2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கணும். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2.5 கப்பாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஜீனியை இதோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சுருக்கிற அடுப்பை கொஞ்சம் மீடியமுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா இந்த ஜீனி நல்லா இலகி பர்ஃபி பண்ணுறதுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஜீனி கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். இது நான் காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால். இது 1 டம்ளர். நல்லா திக்கு பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னொன்று டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாலும் இதோடு சேர்த்து கலந்துக்கலாம். ஜீனி கரையிறதுக்கு இந்த பால் நம்ம ஊற்றுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தண்ணியாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இதை கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் இது நல்லா திக்காக வந்துடும். இந்த ஸ்வீட்டை நான் ஈஸி ஸ்வீட்னு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் செஞ்சு நீங்கள் பிளேட்டில் கொட்டிட்டு அதை வெட்டவே வரல அப்படின்னா கூட நம்மளால் திருப்பி இதை இன்னொரு தடவை சட்டியில் கொட்டி இன்னொரு தடவை ஹீட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் திரும்பி கிண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் வந்துடும். அந்த அளவுக்கு இது கண்டிப்பாக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. இப்போ இது பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி நல்லா அதை திரண்டு இந்த நம்ம கரண்டியில் ஒட்டாமல் சட்டியிலையும் ஒட்டாமல் அப்படி நல்லா திரண்டு வரணும். அதுதான் பதம். இப்போ இன்னும் வரல பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இந்த ஃபுல் ரெசிபியுமே நீங்கள் ஒரு மீடியம் டு சிம் அதுக்குள்ளே தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுதான் பதம். சட்டியிலேருந்து இப்படி ஒட்டாமல் இப்படி திரண்டு வருது. இதுதான் நம்ம இறக்க வேண்டிய பதம். நெய் தடவினா அந்த பிளேட்டில் இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தியை வச்சு
நம்ம வேணுங்கிற ஷேப்புக்கு ஒரு மார்க் மட்டும் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அந்த மார்க்கோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.